12 நாட்கள் வீடுகளிலேயும் பள்ளிகளிலேயும் மதரசாக்களிலெல்லாம் தொடர்ந்து பெருமானாருடைய புகழ் மாலைகளை ஓதி நிறைவு செய்து இந்த தினத்திலே பெருமானாரை இந்த சமுதாயத்திற்கு யார் என்று காண்பிப்பதற்காக வேண்டி ஊர்வலம் சென்று வந்திருக்கிறோம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருடைய உன்னதமான விழாக்கள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் எந்த எதிர்ப்புவாதங்களையும் தெரியப்படுத்தாமல் அமைதியாக அந்த நிகழ்வுகளில் ஒரு மனிதன் கலந்து கொண்டு அமர்ந்து கொண்டு என்னென்ன நியத்துகளை வைத்து அமர்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலிகளை வழங்குகிறான். இன்னைக்கு நம்முடைய உலமாக்கள் பேசுகின்ற பொழுது அழகான கருத்துக்களை சொல்லி அமர்ந்து விட்டார்கள். ஆனால் முத்தண்ணம் பேசும்போது உலமாக்கள் பேச வேண்டிய சர்வத்தையும் பேசி முடித்து விட்டார்கள். இதுதான் மீளாது கமிட்டி உருவாக்கி தந்த, மீளாது ஊர்வலம் உருவாக்கி தந்த ஒரு உன்னதமான மாற்றம் என்று சொல்ல வேண்டும். இனி ஆலிம்களுடைய பணிகளை மட்டும் செய்தால் போதும். இனி பெருமானாருடைய மீளாது விழாவிலோ பெருமானாரை பற்றியுள்ளான நிகழ்வுகளை எதிர்த்து பேசுபவர்களுக்கு சாதாரண மாணவர்கள், மனிதர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தகுதி பெற்றுள்ளார் ஆகிவிட்டார்கள். பெருமக்களே, இங்கே நான் ஒன்று சொல்லிக் கொள்வது என்னோடு சொன்னால், 1500ஆம் ஆண்டு பெருமானாருடைய பிறந்த தின விழாவினை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 1500 ஆண்டுகள் கடந்து போன எம்பெருமானாருடைய வாழ்வு ஒவ்வொரு முஃமினும் முஸ்லிம் அல்லாத ஜாதி மத பேதமின்றி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எம்பெருமானாருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறாக மட்டுமல்ல, அதை பின்பற்றுகின்ற போது வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு உன்னதமான செயல்பாடுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு. அந்த பெருமானாருடைய பிறந்த தினம் வருகின்ற பொழுது அதை நிச்சயமாக சமுதாயத்திற்கு நாம் காண்பிக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு கூறுகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் இந்த துன்யாவிலே பிறக்கக்கூடிய அந்த தருணம் வந்த பொழுது அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுத்த ஒரு தாய் சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ லஹபுடைய அடிமையாக இருந்தவர்கள், பெருமானார் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை தன்னுடைய எஜமானராகிய அபூ லஹபிடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எஜமானரை முகம்மது நபி பிறந்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாய் அபூ லஹப் சுவைபத்துல் அஸ்லமியாவை ரலியல்லாஹு அன்ஹாவை விடுதலை செய்து விட்டார்கள். விடுதலை செய்து விட்டார். இந்த சம்பவத்தை ஒருவாறு அறிவிப்பு செய்யக்கூடிய புகாரில் வரக்கூடிய சம்பவம் உள்ளது. விடுதலை செய்துவிட்ட சுவைபத்துல் அஸ்லாமியாவினை சந்தோஷத்தோடு அபூ லஹப் விடுதலை செய்து விடுகிறார். காலம் கடந்தது, அபூ லஹபுக்கும் மரணம் வந்தது, மரணப்பட்டு போகிறார். அவர் ஒரு கனவிலே வந்து கேட்கிறார், உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது, நான் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, எனக்கு ஒரே ஒரு காரியம் செய்ததின் காரணத்தினால் நான் நரகவாதியாக இருந்தாலும் ஓரொரு திங்கட்கிழமையில் என்னுடைய ஆட்காட்டி விரலிருந்து நான் நீரை புசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அது அபூ லஹப் அந்த மக்களுக்கு கனவின் மூலமா சொல்லி தந்தாராம். எந்த நிலைப்பாடு எதற்காக வேண்டி உருவானது? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை கேட்டவுடன் எந்த விரலை நீட்டி, அதாவது அபூ லஹப் என்ற அடிமை பெண்ணாகிய சுவைபத்துல் அஸ்லாமியாவை விடுதலை செய்தாரோ அந்த விரலை கொண்டு வேறொரு திங்கட்கிழமையும் நான் நீரறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அபூ லஹப் சொன்ன செய்தி கிதாபுகளே பதிவு செய்யப்படுகின்றது. பெருமக்களே, எம்பெருமானாருக்கு எதிராக எம்பெருமானாரை கொலை செய்ய வேண்டும், எம்பெருமானாருடைய புகழை அழிக்க வேண்டும், பெருமானாருடைய வளர்ச்சியை வீழ்ச்சியாக்க வேண்டும், துடிதுடித்து போன அபூ லஹபுக்கும் கூட பெருமானாருடைய பிறந்த தினம் விழா நரகத்தில் ஒரு நீரை தருகின்றது என்று சொல்ல
சொன்னால் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை வைத்து எம்பெருமானாருடைய மீராதை சிறப்பாக கொண்டாடுகின்ற பொழுது நிச்சயமாய் அதை விட துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் மரண நேரத்திலேயும் கபரிலேயும் மன்னரில் எல்லாம் நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தினை தருவான் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபினை தந்தல் புரிவானாக. சென்ற வருட முறையிலேயும் இந்த மீலாது கமிட்டியிலே நம்மளோடு ஊர்வலத்தில் நடந்து வந்த எத்தனையோ மூமின்கள் இறந்த ஒரு கபஸ்தானில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தினை பரக்கத்தினை கொண்டு அவருடைய கபருக்கு தினந்தோறும் எம்பெருமானாருடைய ஷஃபாஅத்தும் அவருடைய கபரிலே சந்தோஷத்திനും அல்லாஹ் வழங்கி புரிவானாக. கியாமத்தினால் வரை இந்த அமல் தொடர்ந்து நடக்க வேண்டும். நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எம்பெருமானாருடைய துஆ பரக்கத்தினை கொண்டு தௌஃபீக் செய்து புரிவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.